மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்று 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 8வது இயலில் கற்கண்டு என்னும் இலக்கண பகுதியில் அமைந்த யாப்பிலக்கணம் குறித்து கற்போமா? தற்கால உரைநடை இலக்கியங்கள் தோன்றுவதற்கு முன்னால் நம் தமிழ் இலக்கியங்கள் செய்யுளாகவே அமைந்திருந்தன. பாவலர்கள் தங்கள் மனத்தில் தோன்றிய உயர்ந்த கருத்துக்களை செய்யுளாகவே படைத்தனர். குறிப்பிட்ட இலக்கிய வடிவங்களில் இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு எழுதப்படும் செய்யுள்கள் மரபு கவிதைகள் என்றும், இலக்கண விதிகளுக்கு உட்படாமல் கருத்துக்கு முதன்மை தந்து எழுதப்படும் செய்யுள்கள் புது கவிதைகள் என்றும் சொல்லுவர். மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணத்தை கூறும் பகுதியே யாப்பிலக்கணம். யாப்பு என்பது யாக்கப்படுவது, கட்டப்படுவது என்று பொருள். இப்பொழுது யாப்பிலக்கணம் குறித்து நாம் காணலாமா? யாப்பு செய்யுள், பா, பாட்டு, கவி, கவிதை உருபொருட்பெயர்கள். யாப்பு செய்யுள், பா, பாட்டு, கவி, கவிதை உருபொருட்பெயர்கள். இதை மனதில் கொள்ளுங்கள். யாப்பென்றால் யாக்கப்படுவது, கட்டப்படுவது. யாப்பிலக்கணம் என்பது செய்யுள் இயற்றுவதற்குரிய விதிகளை கூறும் இலக்கணம். நன்றாக புரிந்ததா? சரி, யாப்பிலக்கணம் குறித்து கூறுகின்ற நூல் எது தெரியுமா? யாப்பருங்கலக்காரிகை. இந்த பழமையான நூல்தான் யாப்பிலக்கணம் பற்றி அழகாக விளக்குகின்ற இலக்கண நூலாகும். இப்பொழுது யாப்பின் உறுப்புகளை குறித்து படிக்க தொடங்கலாம். யாப் என்றாலும் செய்யுள் என்றாலும் பொருள் ஒன்றே என்பதை மனதில் கொள்ளுங்கள். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை இவை செய்யுள் உறுப்புகள். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்ற 6 செய்யுள் உறுப்புகள். இவற்றை நாம் இப்பொழுது விரிவாக காண்போம். எழுத்து எல்லோரும் அறிந்ததுதானே? எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள் என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். யாப்பிலக்கணத்தை பொறுத்தவரை எழுத்துக்கள் மூவகைப்படும். குறில், நெடில், ஒற்று என்று யாப்பிலக்கண ஆசிரியர்கள் மூவகையாக பிரிப்பார்கள். குறில் என்றால் உயிர்குறில் 5ம் உயிர்மெய் குறில் 90ம் குறில் எழுத்து சாரும். நெடில் உயிர் நெடில் 7ம் உயிர்மெய் நெடில் 126ம் நெடில் எழுத்து வகையை சாரும். ஒற்று ஆயுதம் 1ம் மெய் 18ம் ஒற்று வகையை சாரும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். யாப்பிலக்கணத்தை பொறுத்தவரை எழுத்தின் வகைகள் 3: குறில், நெடில், ஒற்று என்பதை மனதில் கொள்ளுங்கள். அடுத்ததாக அசை. எழுத்துக்கள் தனித்தோ சேர்ந்தோ தக்க ஒளியுடன் வருவது அசை. எழுத்துக்கள் தனித்தும் வரும், சேர்ந்து வரும். அவ்வாறு வந்தால் அசை என்று மனதில் கொள்ளுங்கள். இந்த அசை 2 வகைப்படும். நேரசை, நிறையசை. அசை 2 வகைப்படும். நேரசை, நிறையசை. நேரசை எவற்றையெல்லாம் கூறலாம் என்றால் நன்றாக கவனியுங்கள். கா, இது எவ்வகை எழுத்து? உயிர்மெய் குறில்.
இவ்வாறு குறில் தனித்து வருவது நேரசை. கண், கா என்பது உயிர்மை குறில், இன் என்பது ஒற்று. குறில் ஒற்றுடன் சேர்ந்து வருவது நேரசை. பூ, இது நெடில் எழுத்து, நெடில் தனித்து வருவது நேரசை. தூண், நெடில் ஒற்று சேர்ந்து வந்துள்ளது, இவ்வாறு நெடில் ஒற்றுடன் சேர்ந்து வருவது நேரசை. அடுத்ததாக நிறையசை. செடி, சே என்பது குறில் எழுத்து, டி என்பது குறில் எழுத்து, குறில் இணைந்து வந்தால் அது நிறையசை. மரம், மா என்பது குறில் எழுத்து, ரா என்பது குறில் எழுத்து, இம் என்பது ஒற்றெழுத்து, இரண்டு குறில் ஒற்றுடன் சேர்ந்து வருவது நிறையசை. நிலா, நீ என்பது குறில் எழுத்து, லா என்பது நெடில் எழுத்து, குறில் நெடில் இணைந்து வருவது நிறையசை. தபால், தா என்பது குறில் எழுத்து, பா என்பது நெடில் எழுத்து, இல் என்பது ஒற்றெழுத்து, குறில் நெடிலுடன் ஒற்று இணைந்து வருவது நிறையசை. அடுத்ததாக சீர். நேரசையும் நிறையசையும் தனித்தோ சேர்ந்தோ வருவது சீர். ஏற்கனவே நேரசை பற்றியும் நிறையசை பற்றியும் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நினைவிருக்கும். அந்த நேரசையும் நிறையசையும் தனித்து வந்தாலோ சேர்ந்து வந்தாலோ சீர் என்று சொல்லப்படும். இந்த சீர் 4 வகைப்படும். ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர். சீர் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். இப்போது ஒவ்வொரு வகையாக பார்ப்போம். ஓரசை சீர் வாய்ப்பாடு 2. நேர் அசை நாள் என்ற வாய்ப்பாட்டாலும் நிறையசை மலர் என்ற வாய்ப்பாட்டாலும் சொல்லப்படும். இது அல்லாமல் நேர் நேர் என்னும் நேர்வு காசு என்னும் வாய்ப்பாட்டாலும் நிறைநேர் என்னும் நிறைவு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டாலும் குறிப்பிடப்படும். இந்த ஓரசை சீர் வெண்பாவின் கடைசி சீரில் இடம்பெறும். நேர் நாள், நிறை மலர், நேர்வு காசு, நிறைவு பிறப்பு, இவை ஓரசை சீர் வாய்ப்பாடு. அடுத்ததாக ஈரசை சீர் பற்றி காண்போம். ஈரசை சீர் அப்படின்னா 2 அசை வரணும். நேரசை நேரசை தேமா என்ற வாய்ப்பாட்டாலும், நிறையசை நேரசை புளிமா என்ற வாய்ப்பாட்டாலும், நிறையசை நிறையசை கருவிலம் என்ற வாய்ப்பாட்டாலும், நேரசை நிறையசை பூவிலம் என்ற வாய்ப்பாட்டாலும் குறிப்பிடுவர். அப்போ நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை பூவிலம். இந்த 4 ஈரசை சீர் இயற்சீர் என்றும் அகவற்சீர் என்றும் இலக்கணத்தில் வழங்குவர். மூவசை சீர், ஏற்கனவே ஓரசை சீர் பார்த்தோம், ஈரசை சீர் பார்த்தோம். இப்பொழுது மூவசை சீர். ஈரசை சீரோடு நேர் சேர்த்து நாம் காண்கிற 4 மூவசை சீர். நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய், நேர் நிறை நேர் பூவிலங்காய். இந்த 4 வாய்ப்பாடும் கா என்று முடிந்துள்ளதால் இவற்றை காய்ச்சீர் என்றும் சொல்லுவர். இந்த 4ம் வெண்சீர். ஈரசை சீர் 4ஓடு முன்னர் நேர் சேர்த்தும் அல்லவா, அதே போன்று இப்பொழுது நேருக்கு பதிலாக நிறை சேர்க்க நமக்கு மூவசை சீர் 4 கிடைக்கும். அந்த 4 நேர் நேர் நிறை தேமாங்கனி, நிறை நேர் நிறை புளிமாங்கனி, நிறை 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 கருவிலங்கனி, நேர் நிறை நிறை பூவிலங்கனி. இவை 4 வாய்ப்பாடுகளும் கனி என்று முடிவதால் கனிச்சீர் என்றும் வழங்குவர்.
இவை நான்கும் வஞ்சிச்சீர். மூவசைச்சீராக வருகின்ற 8ம் உரிச்சீருக்கு உரியவை. அடுத்ததாக நாலசைச்சீர். மூவசைச்சீர் நம்ம என்ன பண்ணோம்? ஈரசைச்சீர்களோடு நேரை தனியாக சேர்த்து காய்ச்சீராகவும் நிறையை சேர்த்து கனிச்சீராகவும் கண்டோம். அதே போன்று ஈரசைச்சீரின் ஈற்றில் நேர் நேர் என சேர்த்து வருகின்ற 4ம், ஈரசைச்சீரினுடைய ஈற்றில் நிறைநேர் என சேர்த்து வருகின்ற 4ம், ஈரசைச்சீரின் ஈற்றில் நிறைநிறை என்று சேர்த்து வருகிற 4ம், ஈரசைச்சீரின் ஈற்றில் நேர்நிறை என கூட்டி வருகிற 4ம் ஆக 16ம் நாலசைச்சீர் வாய்ப்பாடு. இவை 16ஐயும் பொதுச்சீர் என்றும் வழங்குவர். சீர் என்றால் ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர் என்று இப்பொழுது நாம் கண்டோம். சீரை அடுத்து தலை. தலை என்றால் கட்டு என்று பொருள். சீர்களை ஓசையினால் கட்டுதல் தலை எனலாம். சீர்களை ஓசையினால் கட்டுதல் தலை என்று கூறுவர். தலை என்பது 7 வகைப்படும். அந்த 7 வகைகளை ஒவ்வொன்றாக இப்பொழுது காண்போம். மாமுன் நேர் வருவது, அதாவது தேமா புளிமா முன்னர் நேரசை வருவது நேரொன்றாசிரிய தலை. விளமுன் நிறை வருவது, அதாவது கருவிலம் கூவிலம் முன்னர் நிறையசை வருவது நிறையொன்றாசிரிய தலை. மாமுன் நிறை வருவது தேமாமுன் புளிமாமுன் நிறையசை வருவதும், விளமுன் நேர் வருவது கருவிலம் கூவிலம் முன் நேரசை வருவதும் இயற்சீர் வெண்டலை. காய்முன் நேர் வருவது, காய் என்றால் தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் முன்னர் நேரசை வருவது வெண்சீர் வெண்டலை. காய்முன் நிறை வருவது தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் முன்னர் நிறையசை வருவது களித்தலை. கனிமுன் நிறை வருவது தேமாங்கனி புளிமாங்கனி கருவிலங்கனி கூவிலங்கனி முன்னர் நிறையசை வருவது ஒன்றிய வஞ்சித்தலை. கனிமுன் நேர் வருவது தேமாங்கனி புளிமாங்கனி கருவிலங்கனி கூவிலங்கனி முன்னர் நேரசை வருவது ஒன்றாத வஞ்சித்தலை என தலை 7 வகைப்படும் என்பதை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். தலை அடுத்து அடி. அடி என்பது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி. ஓர் அடி என்பது செய்யுள் வழக்கு. உரைநடையில் வரி என்று சொல்லுவோம், செய்யுளில் அடி என்று குறிப்பிடுவோம். ஓர் அடியில் 2 சீர்கள் மட்டும் இடம்பெற்றால் அந்த அடிக்கு பேரு குழல் அடி. ஓர் அடியில் 3 சீர்கள் இடம்பெற்றால் அது சிந்தடி. ஓர் அடியில் 4 சீர்கள் இடம்பெற்றால் அது அளவடி அல்லது நேரடி. ஓர் அடியில் 5 சீர் இடம்பெற்றால் அது நெடிலடி. 5 சீர்களுக்கு மேல் 6, 7, 8 என பல சீர்கள் இடம்பெற்றால் கழி நெடிலடி என்று கூறுவர். நன்றாக புரிகிறதா மாணவர்களே? 2 சீர் கொண்டது குறளடி, முச்சீர் கொண்டது சிந்தடி, நாற்சீர் கொண்டது அளவடி அல்லது நேரடி, 5 சீர் கொண்டது நெடிலடி, 5 சீருக்கு மேல் கொண்டது கழி நெடிலடி. மனதிலே கொள்ளுங்கள். அடுத்ததாக தொடை பற்றி இப்பொழுது காண்போம். தொடை தொடுக்கப்படுவது. தொடை என்றால் தொடுக்கப்படுவது. இந்த தொடை ஓசை இன்பத்திற்கும் சிறப்பிற்கும் வேண்டப்படுவதாகும். செய்யுளுடைய
ஓசை இன்பத்திற்கும் சிறப்பிற்கும் இந்த தொடை நயம் அவசியமாகும் என்பதை உணரலாம். தொடை வகைகள் 8 வகைப்படும். மோனைத்தொடை, எதுகைத்தொடை, முரண்தொடை, எய்புத்தொடை, அளபடைத்தொடை, இரட்டைத்தொடை, அந்தாதித்தொடை, செந்தொடை என தொடை 8 வகைப்படும். இப்பொழுது ஒவ்வொன்றாக நாம் விளக்கலாமா? மோனைத்தொடை, முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனைத்தொடை. முதல் எழுத்து ஒன்றா வரணும். அப்படி ஒரே மாதிரி வந்தால் அது மோனைத்தொடை. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. இந்த திருக்குறளில் முதலடியின் முதல் சீரின் முதல் எழுத்தும் இரண்டாம் அடியின் முதல் சீரின் முதல் எழுத்தும் ஒன்றாக தொடுக்கப்பட்டுள்ளதால் இது மோனைத்தொடை. எதுகைத்தொடை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகைத்தொடை. முதலெழுத்து ஒன்றி வந்தால் மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. முதல் அடியின் முதல் சீரின் இரண்டாம் எழுத்து ககரம், இரண்டாம் அடியின் முதல் சீரின் இரண்டாம் எழுத்தும் ககரம். இவ்வாறு இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துள்ளதால் இது எதுகைத்தொடை. அடுத்து முரண்தொடை, பொருளால் முரண்பட வருவது முரண்தொடை. முரண்பாடு என்றால் வேறுபடுவது, பொருளால் வேறுபடுவதுதான் முரண்பாடு. இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன். இந்த திருக்குறளில் முதலடியின் முதல் சீர் இன்பம், இரண்டாம் அடியின் முதல் சீர் துன்பம். இன்பம் துன்பம் என்று முரண்பட்டுள்ளதால் இது முரண்தொடை. எய்புத்தொடை, ஈற்றெழுத்து ஒன்றி வர தொடுப்பது எய்புத்தொடை. ஈற்றெழுத்துனா அடியினுடைய கடைசி சீரின் கடைசி எழுத்து. கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும் கொடிகள் வானம் படித்தர மூடும். இதில் கூடும் மூடும் என்று ஒன்றி வந்துள்ளதால் இது எய்புத்தொடை. அடுத்ததாக அளபடைத்தொடை. ஓர் எழுத்து தன்னுடைய ஓசையில் நீண்டு ஒலிப்பது அளபடை என்பதை நீங்கள் படித்திருப்பீர்கள். அந்த அளபடை வந்து ஒன்றுவது அளபடைத்தொடை. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. அங்கே கெடுப்பதும் எடுப்பதும் என அளபெடுத்துள்ளதால் இது அளபடைத்தொடை. அடுத்து இரட்டைத்தொடை. அடிகள் முழுவதும் வந்த சீரே வருவது இரட்டைத்தொடை. அடிகள் முழுவதும் வந்த சீரே வருவது இரட்டைத்தொடை. ஒக்குமே 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 ஒக்கும் விளக்கினுள் சீரறி ஒக்குமே ஒக்கும். இதிலே ஒக்குமே 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 ஒக்கும் என்ற சீர்கள் மீண்டும் மீண்டும் வந்துள்ளதால் இது இரட்டைத்தொடை. அந்தாதித்தொடை, பாடலின் முடிவில் உள்ள எழுத்தோ அசையோ சீரோ அடுத்த பாடலுக்கு முதலாக அமையும்படி தொடுப்பது அந்தாதித்தொடை. அந்தம் ஆதி, அந்தம் என்றால் கடைசி, ஆதி என்றால் முதல். ஒரு பாடலின் கடைசி சீரின் எழுத்தோ அசையோ சீரோ அடுத்த பாடலின் முதலாக வருவது அந்தாதித்தொடை என்பது உங்களுக்கு பொருள் விளங்கும். செந்தொடை, மோனை முதலான தொடை போலன்றி செம்மையான ஓசை பெற்று வேறுபட தொடுப்பது செந்தொடை. நினைவிலை கொள்ளுங்கள். இவ்வாறு செய்யுள் உறுப்புகள் இடம்பெற இயற்றப்படும் பாடல் வகைகள் யாவை என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம். பா வகைகள் 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா. பாவகைகள் வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா. இப்பொழுது ஒவ்வொரு வகையாக சிறிது பார்ப்போம். வெண்பாவின் வகைகள் குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா, பகுருடை வெண்பா. இந்த வெண்பா பாடல்
வடிவில் தமிழில் அறநூல்கள் அமைந்துள்ளன. அறநூல் என்றால் நீதி நூல்கள். வெண்பாவினுடைய ஓசை செப்பல் ஓசை. அடுத்து பாவகை ஆசிரியப்பா. ஆசிரியப்பாவின் வகைகள்: நேரிசை ஆசிரியப்பா, இணைகுரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. இவை 4ம் ஆசிரியப்பாவினுடைய வகைகள். பாவகையிலே மிக எளிமையான பாவகை ஆசிரியப்பா. முதலில் பாடல் எழுத தொடங்குகிறவர் எழுதுகின்ற பாவகையாக ஆசிரியப்பாவை குறிப்பிடுவர். சங்க இலக்கியங்கள் பலவும் ஆசிரியப்பாவிலேயே அமைந்துள்ளன என்பதை மாணவர்கள் மனதில் கொள்ளுங்கள். ஆசிரியப்பாவிற்கு உரிய ஓசை அகவல் ஓசை. அகவல் ஓசை, இதை அகவற்பா என்று கூட குறிப்பிடுவர். அடுத்ததாக கலிப்பா. கலிப்பாவின் வகைகள் ஒத்தாழிசை கலிப்பா, வெண்கலிப்பா, கொச்சக கலிப்பா. ஒத்தாழிசை கலிப்பா, வெண்கலிப்பா, கொச்சக கலிப்பா. 8 தொகை 10 பாட்டு சங்க இலக்கியங்கள் என்று உங்களுக்கு தெரியும். 8 தொகை நூல்கள் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த 10 ஓங்கு வரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்தை 8 தொகை என்று குறிப்பிடுவர். 8 தொகை நூல்களை குறிப்பிடும் ஒரு பழம்பாடல். இப்பாடலில் கற்றறிந்தார் ஏத்தும் களி என்று சிறப்பித்து கூறப்படுகிற நூல் கலித்தொகை. அந்த கலித்தொகை கலிப்பாவில் அமைந்த நூல் என்பது நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். கலிப்பாவில் அமைந்த ஒரே நூல் கலித்தொகை. இந்த கலிப்பாவிற்குரிய ஓசை துள்ளல். துள்ளல் ஓசை உடைய பா கலிப்பா என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 4வது பாவகை வஞ்சிப்பா. வஞ்சிப்பாவின் வகைகள் குரலடி வஞ்சிப்பா, சிந்தடி வஞ்சிப்பா. குரலடி வஞ்சிப்பா, சிந்தடி வஞ்சிப்பா. குரலடி என்பது 2 சீர்களை கொண்டு வருவது குரலடி, 3 சீர்களை கொண்டு வருவது சிந்தடி என்பதை உங்களுக்கு நினைவில் இருக்கும். இந்த வஞ்சிப்பாவினுடைய ஓசை தூங்கல் ஓசை. தூங்கல் ஓசை உடையப்பா வஞ்சிப்பா என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதுவரை செய்யுள் உறுப்புக்கள், பாவகைகள் குறித்து நன்றாக உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது மனவரைபடம். யாப்பு உறுப்புக்கள் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. நினைவில் இருக்கிறதா மாணவர்களே? யாப்பு உறுப்புக்கள் 6. அந்த 6ம் நினைவில் கொள்ளுங்கள். அதே போன்று பாவகைகள் 4: வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இதுவரை நாம் படித்தவற்றை தொகுத்து காண்போமா? யாப்பிலக்கணம் என்பது செய்யுள் இயற்றுவதற்குரிய விதிகளை கூறும் இலக்கணம். யாப்பு அல்லது செய்யுளின் உறுப்புகள் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்கள் குறில், நெடில், ஒற்று என 3 வகைப்படும். எழுத்துக்கள் தனித்தோ சேர்ந்தோ தக்க ஒலியுடன் வருவது அசை. நேரசையும் நிறையசையும் தனித்தோ சேர்ந்தோ வருவது சீர். சீர்களை ஓசையினால் கட்டுதல் தலை. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி. அடிகளிலும் சீர்களிலும் எழுத்துக்கள் இசைய தொடுப்பது தொடை. பா வகைகள் 4 வகைப்படும் என்று நாம் கண்டோம். இதுவரை படித்தவற்றை நீங்கள் எந்த அளவிற்கு புரிந்து கொண்டீர் என்பதை மதிப்பிடலாமா? முதலாவதான மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அசை எத்தனை வகைப்படும்? 2, 3, 4, 5. இதில் சரியான விடை 2. அசை 2 வகைப்படும். விடும் என்பது எவ்வகை சீர்? நேரசை சீரா, நிறையசை சீரா, மூவசை சீரா, நாலசை சீரா? சரியான விடை நிறையசை. நிறையசை சீர்.
மூன்றாவது வினா, அடி எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படுமா, 4 வகைப்படுமா, 8 வகைப்படுமா, 5 வகைப்படுமா? 5 வகைப்படும். குறளடி, சிந்தடி, அளவடி, நேரடி, நெடிலடி, கடிநெடிலடி. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எவ்வகை தொடை? எதுகை தொடையா, எய்பு தொடையா, அந்தாதி தொடையா, மோனை தொடையா? மோனை தொடை. சரியான விடை மோனை தொடை. அடுத்ததாக பொருத்துக. பாவகைகளையும் ஓசைகளையும் பொருத்த வேண்டும். வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா இவற்றிலே ஓசைகள் மாறி மாறி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை சரியாக பொருத்த வேண்டும். எவ்வாறு பொருத்தலாம்? வெண்பா செப்பல் ஓசை உடையது, ஆசிரியப்பா அகவல் ஓசை உடையது, கலிப்பா துள்ளல் ஓசை உடையது, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை உடையது என்று நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். மாணவர்களே, வினாக்கள் சிலவற்றையும் நான் கேட்கின்றேன். அந்த வினாக்களுக்கு நீங்கள் விடை எழுதி பழக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பழந்தமிழ் இலக்கியங்கள் எத்தகைய வடிவங்களில் அமைந்திருந்தன? பாவலர்கள் தங்கள் மனக்கருத்தை எத்தகைய வடிவத்தில் வெளிப்படுத்தினர்? யாப்பிலக்கணம் என்றால் என்ன? யாப்பிலக்கணம் குறித்து கூறுகின்ற தமிழ் இலக்கணத்தின் பெயர் என்ன? செய்யுளின் உறுப்புக்கள் எத்தனை? அவை யாவை? யாப்பிலக்கண முறைப்படி எழுத்து எத்தனை வகைப்படும்? அசை எத்தனை வகைப்படும்? சீர் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? தலை எத்தனை வகைப்படும்? அவை யாவை? அடி எத்தனை வகைப்படும்? அவை யாவை? தொடை எத்தனை வகைப்படும்? அவை யாவை? மோனைத்தொடை என்றால் என்ன? எதுகை தொடை என்றால் என்ன? முரண்தொடை என்றால் என்ன? அளபடை தொடைக்கு எடுத்துக்காட்டு கூறுக. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இத்திருக்குறளில் அமைந்த தொடை நயம் கூறு. இயைபு தொடைக்கு சான்று தருக. மாணவர்களே, இதுவரை யாப்பிலக்கணம் குறித்து படித்தோம். மனதிலே கொண்டு நன்கு படித்து உங்கள் அறிவை பெருக்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.